Good evening students. Good evening everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Yes. Hi, hello. Yes. CBSE 11 and 12 சேனல்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் வந்து தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸோட பார்ட் 1 நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்குறது தான் எப்போவுமே பெட்டர். ஓகே ரெடியா? ஸோ பார்ட் 1ல நம்ம என்னென்ன முடிச்சிருக்கேன்னு கேட்டால் அதில் வந்து நம்ம பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல் சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னா என்ன, சிஸ்டமில் 3 விதமான சிஸ்டம் இருக்குல்ல, ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்டட். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் 2ல் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஓகே, ஸோ எல்லோரும் வந்துடுங்க. அண்ட் நம்ம வந்தவங்க எல்லாரும் நம்ம வீடியோவை உடனே லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸை வந்து நம்ம சரௌண்டிங்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் எப்பவுமே சரௌண்டிங் கிடையாது. ஓகே ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் எப்பவுமே சரௌண்டிங் கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் எப்படி தெரியுமா? சரௌண்டிங்னு சொன்னால் இட் ஷுட் இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம். நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, நாம் எதோ அப்சர்வ் பண்ணுறோம், அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸை தான் சரௌண்டிங்னு சொல்லுவோம். ஸோ பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு மெயினாக 2 விதமாக நடக்குது. அண்ட் ஒன் இஸ் கால்டு ஹீட் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்டு ஒர்க். So what is heat and work? Between system and surrounding, there are 2 ways of energy exchange, heat and work. Heat is represented as Q, work is represented as W, and these two are path function. These two are path function. Yes, நம்ம day 1ல படிச்சிருக்கோம், part 1ல படிச்சிருக்கோம். path function na என்ன, state function na என்னன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. So you know that. Yes, so நம்ம heat to work ரெண்டும் path function தான், மறந்துடாதீங்க. So first of all, heat பத்தி பேச போறேன். Heat is a form of energy exchanged between system and surrounding நான் சொன்னேன்ல. இப்போ இதுல இந்த ஹீட்டை நாம disordered form of energyன்னு சொல்லுவோம். ஏன் வந்து டிஸார்டர்னு சொல்றேன்? ஏன்னா ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ரேண்டம் கொலிஷன் ஆஃப் மோலிக்யூல்ஸ்லாம் தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது ரேண்டம் கொலிஷனில். அண்ட் ஹீட் எப்படி டிசிபேட் ஆகுது? ஹீட் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் டிசிபேட் ஆகும். ஸோ அதனால தான் இட் இஸ் கால்டு டிஸ்ஆர்டர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் எப்போவுமே ஹீட்டோட டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஏ ஹாட் பாடி டு ஏ கோல்டு பாடியாக இருக்கும். ஃப்ரம் ஏ ஹாட் பாடி டு ஏ கோல்டு பாடியா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன? ஹீட் 2 விதமா இருக்கு. எஸ், சென்சிபிள் ஹீட்டும் இருக்கு, லேட்டன்ட் ஹீட்டும் இருக்கு. நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறது முழுசா சென்சிபிள் ஹீட் தான். ஸோ வாட் யூ மீன் பை சென்சிபிள் ஹீட்? ஹீட் விச் சேஞ்சஸ் த டெம்பரேச்சர், நாட் த ஃபேஸ். டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆனால் ஃபேஸை மாற்ற மாட்டேன். அப்படி ஹீட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சென்சிபிள் ஹீட்டு. அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் லேட்டன்ட் ஹீட்டும் இருக்காங்க. லேட்டன்ட் ஹீட்டுன்னா என்ன தெரியுமா? அங்கே ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும், டெம்பரேச்சர் வேரியேஷன் நடக்காது. அதான் லேட்டன்ட் ஹீட். ஓகே, ஸோ இங்கே வந்து சைன் கன்வென்ஷன், ஹீட்டோட சைன் கன்வென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆனாலும் சரி, ஒர்க் ஆனாலும் சரி, ஓகே, சைன் கன்வென்ஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வணக்கம் சம்ஹிதா. எஸ், ஸோ சைன் கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸில் இருக்கிற சைன் கன்வென்ஷன் கூட இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இதை தனியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நோட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபார்முலா வருது. தெர்மோடைனமிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலா வரும், எல்லாமே கனெக்டடாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார்முலா ஷீட்டு கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி இந்த சாப்டர் கோயிங் டு பி டஃப். இந்த சாப்டரில் தியரியாக படிக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது, ஃபார்முலா தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். சைன் கன்வென்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஹீட்டு, இப்போது நம்ம சைன் கன்வென்ஷன் சொல்லும் போதெல்லாம் நம்ம எப்போவுமே சிஸ்டத்தை வச்சு தான் சொல்லணும். சிஸ்டம் தான் இங்கே மெயின். சிஸ்டம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் ஓகே, சிஸ்டத்துக்கு ஹீட்டு கிடைக்குது, சிஸ்டத்தோட ஹீட்டு கூடுது, அப்போது க்யூவோட வேல்யூ பாசிட்டிவ்.
Q greater than 0. If system absorb heat, Q ஓட value greater than 0. புரியுதா? If system release பண்றேன், சிஸ்டத்திலிருந்து ஹீட் வெளியே போகிறேன், ஹீட் இவால்வ் ஆகுது, அப்போ Q ஓட வேல்யூ லெஸ் தேன் 0. ஸோ ஒன்று தான், நீங்கள் சிஸ்டத்தை வச்சு யோசிங்க. சிஸ்டத்துக்கு ஹீட் கிடைக்குதா? Q greater than 0. சிஸ்டத்திலிருந்து ஹீட் வெளியே போகுதா? Q less than 0. அவ்வளோதான். ஓகே, ரைட்டு. ஸோ சைன் கன்வென்ஷன் பார்த்தாச்சு, ஹீட்டை பற்றி எல்லாம் பேசியாச்சு. அடுத்தது நம்ம ஒர்க்கை பற்றி பேச போகிறேன். ஒர்க்கு நம்ம ஹீட் அண்ட் ஒர்க் ரெண்டையும் ஒன்றா தானே எடுத்தோம். ஹீட் இஸ் எ டிஸார்டர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொன்னேன். ஆனால் ஒர்க் அப்படி இல்லை, ஒர்க் இஸ் ஆர்டர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இப்போ இதில் இந்த ஒர்க்கை வந்து நிறைய ஒர்க் இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. எலக்ட்ரிக்கல் ஒர்க் நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? எஸ். இங்கே நம்ம பார்க்க போகிற ஒர்க்கு ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கு. அண்ட் ப்ரெஷர் வால்யூம் ஒரு கர்வு நீங்கள் ப்ளாட் பண்ணீங்கன்னா அந்த கர்வோட ஏரியா அண்டர் த ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கு, தட் இஸ் கால்டு, பாருங்க, இட் இஸ் அ ஏரியா அண்டர் த ப்ரெஷர் வால்யூம் கர்வ். Okay, if you draw a curve, pressure on the y-axis and volume on the x-axis, you will get a curve. இப்படி ஒரு கர்வ் கிடைச்சே வச்சுக்கோங்க. அப்படின்னா இதுக்கு அண்டர்ல இருக்கிற அந்த ஏரியா, this is the work. This is the work. Okay? நம்ம என்ன சேனல்? So it is area under pressure volume work. So work is pressure volume work. மறந்துடாதீங்க, ஏன்னா ஒர்க் நிறைய இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது pressure volume work. மறந்துடாதீங்க. அண்ட் கிராஃபை வச்சு ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃபை வச்சு, எஸ், அந்த கிராஃபில் ஏரியா அண்டர் த கர்வ் அது வந்து ஒர்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே சைன் கன்வென்ஷன் பார்க்கலாமா? எகெயின் நான் சொல்கிறேன், சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிஸ்டம் ஒர்க் பண்ணுறேன். இஃப் எ ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா minus W will be less than 0. If work is done on the system, அப்போ டபிள்யூக்கு மேலே ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறோன்னா டபிள்யூ இஸ் கிரேட்டர் தேன் 0. மறந்துடாதீங்க, ஒர்க் டன் பை த சிஸ்டம், சிஸ்டம் தான் வேலை பண்ணுறேன், அப்போ டபிள்யூ லெஸ் தேன் 0. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்துக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஸோ டபிள்யூ கிரேட்டர் தேன் 0. மறந்துடாதீங்க, ரெண்டும் எகெயின் நான் சொல்கிறேன், ஹீட் அண்ட் ஒர்க்கு. ஹீட்டு Q, heat absorbed by the system, Q greater than 0. Heat evolved by the system, Q less than 0. Work is done by the system, W less than 0. Work is done on the system, W greater than 0. Very, very important. Okay? Next போலாமா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஒர்க்கில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. ஆனால் இதில் வந்து ரெண்டு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? இங்கே ரெண்டு விதமான ஒர்க் இருக்குது. ஒர்க்கு ரிவர்சிபிள் ஒர்க்கும் இருக்குது, இர்ரிவர்சிபிள் ஒர்க்கும் இருக்குது. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இர்ரிவர்சிபிள் ஒர்க்கு. இர்ரிவர்சிபிள் ஒர்க்குனா அங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை விட இன்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ பிஸ்டன் வந்து சீக்கிரமே எக்ஸ்பேண்ட் ஆகும். கேஸை ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. ஏன்னா இன்டர்னல் ப்ரெஷர் PI இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், சீக்கிரமே எக்ஸ்பேன்ஷன் முடியுது. அப்போ ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். irreversible work is equal to minus P external into delta V. சார், இது வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு மட்டும்தானா, இல்லை கம்ப்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணலாமா? நான் சொல்கிறேன், இந்த இக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள். ஐசோதெர்மல்னா என்ன? ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள் எக்ஸ்பேன்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள் கம்ப்ரெஷன்லையும் நீங்கள் இதே இக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. கம்ப்ரெஷன்லையும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பேன்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த டெல்டா வி கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க, என்ன சொன்னேன்?
டெல்டா வி கண்டுபிடிக்கும் போது இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் யூ டூ ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள் கம்ப்ரஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். கிளியர்? ஸோ அதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்லைடெல்லாம் உங்களுக்கு செஷன் முடிஞ்சால் கிடைக்கும். ப்ராப்பராக நோட் எடுத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? கிளியர்? ஓகே, இது வந்து ரிவர்சிபிள் ஒர்க்கு. ஆனால் ரிவர்சிபிள் ஒர்க்குக்கு ஃபார்முலா மாறும். ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலா -2.303 and -2.303 nRT log V2 by V1 சொல்லலாம். இல்லாட்டி -2.303 nRT log P1 by P2 சொல்லலாம். ஏன் அப்படி? ஏன்னா P1 V1 is equal to P2 V2 தானே. அதனால V2 by V1 சொன்னாலும் P1 by P2 சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா இந்த ரிவர்சிபிள் ஒர்க்கு அதுக்கு மேக்ஸிமம் ஒர்க்குன்னு பேர் இருக்கு. என்ன காரணம்? இர்ரிவர்சிபிள் ஒர்க்ல நான் என்ன சொன்னேன்? இன்டர்னல் ப்ரெஷர் அதிகம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை விட. ஸோ ஒர்க்கு சீக்கிரமே முடியுது. ஆனால் ரிவர்சிபிள் ஒர்க்குனா, ரிவர்சிபிள்னா என்ன தெரியுமா? இன்ஃபினிட்டசிமிலி ஸ்லோவாக தான் ரியாக்ஷனே நடக்கும். இன்டர்னல் ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. PI is equal to external pressure plus or minus P. புரியுதா? திஸ் இஸ் பாருங்க, இன்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இஃப் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கம்ப்ரெஷன் நடக்கும், இன்டர்னல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ஸ்டெப்பில் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, அடுத்த நொடியில் கம்ப்ரெஷன் நடக்குது. எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன். ஸோ ஒரு ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நாம ரொம்ப டயர்ட் ஆகும். புரியுதா? இர்ரிவர்சிபிள் ஒர்க்கு சீக்கிரமே பண்ணி முடிச்சிடுவேன், ஏன்னா இன்டர்னல் ப்ரெஷர் அதிகம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இன்டர்னல் ப்ரெஷருக்கும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கும் சிறிய வேரியேஷன் தான் இருக்குது. சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் இன்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸ்மால் வேரியேஷன் தான் இருக்குது. ஸோ ஒர்க்கு நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்மளை மொத்தம் அந்த ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் எஃபர்ட் நம்ம போட வேண்டியிருக்கும். அதனால கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸிமம் ஒர்க்குன்னு சொன்னால் அது வந்து ரிவர்சிபிள் ஒர்க்கு தான், அது இர்ரிவர்சிபிள் ஒர்க்கு கிடையாது. ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? -2.303 nRT log V2 by V1. ஏன் இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ்? என்ன இது காரணம்? ஏன்னா திஸ் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா நெகட்டிவ், அதுதான் இங்கே எல்லாம் நெகட்டிவ் போட்டிருக்கேன். கிளியர்? ஓகேவா? சரி சரி. அடுத்தது ஒர்க்குக்கு இன்னும் ஃபார்முலா இருக்கு. நான் சொன்னல நிறைய ஃபார்முலா வரும். ஒர்க்குக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா பாருங்க, W is equal to -delta-nRT. வேணும்னா இங்க ஒரு G போட்டுக்கோங்க. இது எப்போ யூஸ் பண்ணணும் தெரியுமா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தந்து அதோட ஒர்க் கண்டுபிடிக்கும் போது யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. Where delta Ng, very important, delta Ng is the change in number of moles of gaseous species. அப்படின்னா gaseous product minus gaseous reactant. நாம இதை equilibriumலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. equilibrium படிக்கும்போது இதே மாதிரி delta Ng அங்கே வரும். Kp Kc ரிலேஷன் எல்லாம் படிக்கும்போது Kp is equal to Kc RT whole raised to delta Ng படிக்கிறோம்ல, அதே தான் இது delta Ng. ஸோ இங்கே change in number of moles of gaseous product minus gaseous reactant. ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இது எப்போ யூஸ் பண்ணணும்? கெமிக்கல் ரியாக்ஷன் தந்து ஒர்க்கு கண்டுபிடிக்க சொன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எகெயின் வாங்க நம்ம இர்ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலாவே பார்க்கலாம். இர்ரிவர்சிபிள் ஒர்க், ஐயோ என்னாச்சு? irreversible workோட ஃபார்முலா பாருங்க, -P external into delta V. This is external pressure, this is change in volume. delta V எப்படி கண்டுபிடிக்கிறது? delta V is equal to final volume minus initial volume. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து கேஸ் 1 அப்படின்னு சொல்ல போறோம். என்னது? ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக்னா என்ன? வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டெல்டா வியோட வேல்யூ 0. அப்போ இந்த டெல்டா வி 0 வந்தா 0 into -P external, work 0 ஆகும். work 0 ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸில் இஃப் த ப்ராசஸ் இஸ் ஐசோகோரிக்னு சொன்னால் அங்கே இர்ரிவர்சிபிள் ஒர்க்கு 0வாக இருக்கும். அதே மாதிரி இன் வேக்யூம்னு சொல்லுவாங்க. இன் வேக்யூம்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. வேக்குத்தில் நாம் பிஸ்டனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னலி ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை.
அப்படின்னா P external 0. P external 0 ஆனாலும் இந்த டேர்ம் மொத்தமா 0 ஆகும், அப்போ ஒர்க் 0 ஆகும். ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பேர் இருக்கு, இட் இஸ் கால்டு ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஏன் இது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் சொல்றேன்? ஏன்னா இன்டர்னல் ப்ரெஷரை ஆப்போஸ் பண்றதுக்கு எக்ஸ்டர்னலி அங்க யாருமே இல்லை, அதனால ஃப்ரீயா போகலாம். அதனால தான் இதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். அதனால தான் இதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். இஸ் திஸ் கிளியர்? ஓகே, ரெடியா? ரைட். இப்போ ஒர்க்கை பத்தி படிக்கும்போது நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். ஒர்க் இஸ் த ஏரியா அண்டர் த ப்ரெஷர் வால்யூம் கர்வ்னு பார்த்தோம்ல. எஸ், இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம ப்ரெஷர் வால்யூம் கர்வ் டிரா பண்ணியிருக்கேன். இதுல யாரெல்லாம் இருக்கு? இந்த கிராஃப் பாருங்க, ஸ்ட்ரைட் லைன், ப்ரெஷருக்கு ஸ்ட்ரைட் லைன். அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அதனால இதுக்கு பேரு ஐசோபாரிக் சாரி. இப்போ இங்க பாருங்க வால்யூம் கான்ஸ்டன்ட், அப்ப இதுக்கு பேரு ஐசோகோரிக். அண்ட் ஐசோதெர்மலும் அடியபேட்டிக்கும் எஸ், அவங்க வந்து இந்த மாதிரி கர்வு தான் காமிப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு தந்திருக்கேன்னு தெரியுமா? இங்க எல்லாமே கர்வு இருக்கு, இங்க எல்லாமே ஒர்க்கும் இருக்கு. ஆனா எந்த ஒர்க் அதிகம், எந்த ஒர்க் கம்மி? பாருங்க, ஒர்க் இஸ் ஏரியா அண்டர் த பிவி கர்வ். அப்படின்னா இங்க அதிகமான ஏரியா எங்க இருக்கு? ஐசோபாரிக்ல தானே இருக்கு. இந்த ஏரியா மொத்தம் ஐசோபாரிக்கோட ஒர்க்கு. ஆனா ஐசோதெர்மலுக்கு ஏரியான்றன்னு கேட்டா இது மட்டும் தான் இருக்கு. அடியபேட்டிக்கு அதை விட கம்மியா இருக்கு. ஐசோகோரிக்கு ஏரியா அண்டர் பிவி கர்வே இல்லை. ஸோ ஒர்க்கு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஒரே கிராஃப் வச்சு எல்லாமே கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே யாரோட ஒர்க் அதிகம்? எப்போவுமே ஐசோபாரிக் ஒர்க்கு அதிகம். பாருங்க, ஐசோபாரிக் ஒர்க்கு அதிகம். ஏன்னா அதுக்கு தான் அதிகமான ஏரியா அண்டர் பிவி கர்வ் இருக்கு. அதுக்கு அடுத்து ஐசோதெர்மல், அதுக்கு அடுத்து அடியபேட்டிக், கடைசியில் ஐசோகோரிக். ஸோ இதை நீங்கள் படிக்கணும், மறந்துடாதீங்க. ஐசோபாரிக் ப்ரெஷருக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும், ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஐசோதெர்மலும் அடியபேட்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மேலே ஐசோதெர்மல், கீழே அடியபேட்டிக். அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். இனிமேல் ஒர்க் எல்லாம் வரும். ஆனால் இந்த ஃபார்முலா எதுவுமே மறக்கக்கூடாது. நம்ம இங்கே என்னென்ன ஃபார்முலா படித்தோம்? இங்கே வந்து நம்ம என்னென்ன ஃபார்முலா படித்தோம்? irreversible ஒர்க்கோட ஃபார்முலா படித்தோம், ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலா படித்தோம். அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன ஃபார்முலா வரும்னு படித்தோம். கரெக்டா? அண்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ் இருக்கும்போது ரிவர்சிபிள் ஒர்க் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன்னா என்ன, எல்லாமே பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் எனர்ஜி. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்ட்ரின்சிக் எனர்ஜி. ஆக்சுவலி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும்ல, அதோட ஆல் டுகெதர் சம்மை தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜி இல்லாட்டி இன்ட்ரின்சிக் எனர்ஜின்னு சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து U is equal to கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லியிருக்கேன். அண்ட் இட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன், மறந்துடாதீங்க. அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்டர், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். ஓகே, மாஸ்ல வேரியேஷன் வந்தா இன்டர்னல் எனர்ஜிலையும் வேரியேஷன் வரும். இன்டர்னல் எனர்ஜி இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் கேபிட்டல் U. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா? Absolute value of internal energy cannot be calculated. That means Uக்கு அந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னது? ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் தான். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அது கண்டுபிடிக்கலாம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பாருங்க, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் internal energy cannot be calculated, but delta U இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இது கண்டுபிடிக்கலாம். அதுக்குன்னு ஒரு டிவைஸே இருக்கு. அந்த டிவைஸோட பேரை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட் இஸ் கால்டு bomb calorimeter. Bomb calorimeter is a device used to measure the delta U. Delta U na change in internal energy. So internal energy மெயினா வந்து kinetic energy இருக்கு, potential energy இருக்கு. Potential energy of a system is always constant. அப்போ டெல்டா யூ எடுக்கும்போது டெல்டா பி இருக்காது, இட் இஸ் ஆல்வேஸ் 0. அப்போ டெல்டா யூ எடுக்கும்போது கைனடிக் எனர்ஜி தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? கைனடிக் எனர்ஜி டெம்பரேச்சர் மாறும்போது மாறும். கைனடிக் எனர்ஜி வேரிஸ் வித் டெம்பரேச்சர். ஹையர் த டெம்பரேச்சர்,
higher the kinetic energy. Correct? புரியுதா? ஸோ அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான், அது வேரி ஆகாது, டெம்பரேச்சர் வேரி ஆனாலும் வேரி ஆகாது. அதனால ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐசோதெர்மல்னா என்ன மீனிங்? ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெல்டா டி 0. அப்படி இருக்கும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி கான்ஸ்டன்ட். இப்போ கைனடிக் எனர்ஜி தான் டெம்பரேச்சர் வச்சு வேரி பண்ற. இப்போ நான் சொல்றேன் ஐசோதெர்மல் ப்ராசஸ், அப்போ டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட், அப்போ கைனடிக் எனர்ஜியும் மாறாது. அப்படின்னா டெல்டா யூ 0. மறந்துடாதீங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு கேட்ட உடனே நீங்க மைண்ட்ல சொல்லணும், ஓகே, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. அவ்வளோதான். அதே மாதிரி சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன தெரியுமா? ஒரு ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சேன், மறுபடியும் பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கர்வு இப்படி வருது. இதுதான் ஏ, இதுதான் பின்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, ஃபைனல் பாயிண்ட் அதுவும் ஏ தான். ஏல இருந்து ஆரம்பிச்சு ஏலயே முடியுது. அது சைக்ளிக் ப்ராசஸ். எங்க இருந்து ஆரம்பிச்சியோ அங்கே வருது. அப்படின்னா இட்ஸ் a ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொன்னல, இன்டர்னல் எனர்ஜி இஸ் a ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொன்னல. அப்போ அதோட இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இருந்தா இன்டர்னல் எனர்ஜியோட வேரியேஷன் 0வா தானே இருக்கும். எஸ், அதனால சைக்ளிக் ப்ராசஸ்னு சொன்னாலும் டெல்டா யூ வில் பி 0. ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் a ஸ்டேட் ஃபங்க்ஷன். மறந்துடாதீங்க, ஐசோதெர்மல் ப்ராசஸ் டெல்டா யூ 0, சைக்ளிக் ப்ராசஸ் டெல்டா யூ 0. மறக்க கூடாது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்னல் எனர்ஜியை பத்தி பேசியாச்சு. எஸ், அடுத்து நம்ம இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா 0th law இருக்கு, ஃபர்ஸ்ட் லோ இருக்கு, செகண்ட் லோ இருக்கு, தேர்ட் லோ இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் லோ, செகண்ட் லோ, தேர்ட் லோ தான் இருந்தாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் 0th law வராங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் லோ. அப்போ முதல்லயே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் இருக்குல்ல, அதனால இனிமே ஒரு ஃபண்டமெண்டல் லோக்கு ஃபோர்த்னு சொல்ல நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு 0th lawன்னு சொல்றாங்க. ஸோ 0th law என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தெர்மல் இக்விலிபிரியம். 0th lawன்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல என்ன வரணும்? இட் இஸ் பேஸ்ட் ஆன் தெர்மல் இக்விலிபிரியம் தான். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் பாருங்க, 3 சிஸ்டம் வச்சுக்கோங்க, ஏ பி சி. சிஸ்டம் ஏ, சிஸ்டம் பி ரெண்டும் ஒன்று சேர்ந்தா இல்லாட்டி கான்டாக்ட்ல இருந்து என்ன ஆகும்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் சார். எங்க இருந்து? ஃப்ரம் a hot body to a cold body. ஏ பில ஏ ஹாட்னு வச்சுக்கோங்க, பி தான் கோல்டு. கோல்டுனா கோல்டுன்னு என்ன இருக்கு தெரியுமா? டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். நெகட்டிவ் டெம்பரேச்சர் அப்படியெல்லாம் கிடையாது. ஏ பியில் ஒருத்தனுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அது ஹாட் பாடி. ஒருத்தனுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அது கோல்டு பாடி. கோல்டுனா நெகட்டிவ் டெம்பரேச்சர் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே கான்டாக்ட்ல வச்சா ஃப்ரம் த ஹாட் பாடி டு த கோல்டு பாடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? நடக்கும். ஆஃப்டர் சம் டைம்ஸ் there will be an equilibrium. அந்த இக்விலிபிரியத்தோட பேர் தான் தெர்மல் இக்விலிபிரியம். ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில இக்விலிபிரியம் வரலாம். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இடையில இக்விலிபிரியம் வந்தாச்சு. பிட்வீன் ஏ அண்ட் பி இக்விலிபிரியம் இருக்கு, தெர்மல் இக்விலிபிரியம் இருக்கு. பிட்வீன் பி அண்ட் சியும் தெர்மல் இக்விலிபிரியம் இருக்கு. அப்படின்னா பிட்வீன் ஏ அண்ட் சியும் தெர்மல் இக்விலிபிரியம் இருக்கும். புரியுதா? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அப்போ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டு தானே, அந்த மாதிரி. ஸோ இஃப் an thermal equilibrium exists between A and B and B and C, then there will be thermal equilibrium between A and C. This is called 0th law. ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் லோ, செகண்ட் லோ, தேர்ட் லோ தான். ஸோ போலாமா? அடுத்தது ஃபர்ஸ்ட் லோ. இப்போ நம்ம இன்டர்னல் எனர்ஜியை படிச்சாச்சுல. இன்டர்னல் எனர்ஜினா என்ன? இன்ட்ரின்சிக் எனர்ஜி அப்சல்யூட் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஆனால் டெல்டா யூக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. போம்பு கேலோரோமீட்டர் யூஸ் வச்சு கால்குலேட் பண்ண முடியும். அந்த டெல்டா யூ என்ன? அதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொடுத்த லோ தான் ஃபர்ஸ்ட் லோ. ஸோ ஃபர்ஸ்ட் லோ என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் லோ சொல்றாங்க டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q + W. அப்படின்னா என்ன பாருங்க, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எனர்ஜி கன்சர்வேஷன் இன்னொரு விதத்துல சொல்றாங்க. நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம்ல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட்னு எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அதை இன்னொரு விதத்துல சொல்றேன். அவ்வளவுதான். the total energy of the universe னு சொல்லும்போது system plus surrounding மறந்துடாதீங்க, remains constant. Yes, this is law of conservation of energy. அதோட mathematical formula தான் delta U is equal to Q plus W. Q
Q na என்ன தெரியுமா heat energy, W work energy. அவ்வளவுதான். ஸோ டோட்டல் எனர்ஜி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. ஸோ இப்போ பாருங்க நம்ம கையில் முதல்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்கு இன்டர்னல் எனர்ஜி U1 இருக்காங்க. அந்த சிஸ்டம் கொஞ்சம் ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறேன், அப்போ ப்ளஸ் கியூ. அந்த சிஸ்டத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன், அப்போ ப்ளஸ் டபிள்யூ. புரியுதா? ஸோ இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டேன், ப்ளஸ் கியூ. ஒர்க் ஆன் த சிஸ்டம் பண்ணிட்டேன், ப்ளஸ் டபிள்யூ. அப்போ நமக்கு ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி கிடைச்சது U2. அப்படின்னா U2 மைனஸ் U1 ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. U2 மைனஸ் U1 இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. அவ்வளோதான். ஸோ U2 மைனஸ் U1 தான் டெல்டா யூ. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. ஐசோதெர்மலுக்கும் அடியபேட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறேன். ஸோ ஐசோதெர்மல்னா ப்ராசஸ் இன் விச் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் அடியபேட்டிக்னா ப்ராசஸ் இன் விச் தெர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். கியூவோட வேல்யூ 0, கியூவோட வேல்யூ 0, அது அடியபேட்டிக். டெல்டா டியோட வேல்யூ 0, அது ஐசோதெர்மல். ஓகே. ஆனால் கிராஃப் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஆனாலும் ப்ரெஷர் வால்யூம் கர்வில் மேலே ஐசோதெர்மல், கீழே தான் அடியபேட்டிக். மறந்துடாதீங்க. நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ ரைட். ஓகே. இந்த ஃபார்முலா புரியுதா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்முலா கொண்டு வர போகிறேன். Delta U is equal to Q plus W. This is the formula from first law of thermodynamics. First law of thermodynamics. Okay. And நமக்கு தெரியும் work irreversible is equal to minus P delta V தானே. ஸோ இங்கே W இருக்கிற இடத்துல நான் வந்து இந்த minus P delta V substitute பண்ணேன். அப்போ delta U is equal to Q minus P delta V ன்னு கிடைக்கும். Okay. Equation 2. This is the law. This is the mathematical equation of first law of thermodynamics. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஒர்க் irreversible ஃபார்முலா மைனஸ் பி டெல்டா வி. அதை சப்ஸ்டியூட் பண்ணேன், அவ்வளோதான். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் 2 கிடைச்சது. ஸோ ஈக்குவேஷன் 1 புரிஞ்சுது, ஈக்குவேஷன் 2 புரிஞ்சுது. இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். Q அங்கே இருக்கட்டும். Q ஒரு பக்கம் வச்சு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி இப்படி எழுதலாமா? Q is equal to delta U plus P delta V. அவ்வளோதான். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணேன். ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, நான் என்ன எழுதியிருக்கேன்? ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு கேட்ட உடனே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகே. டெல்டா யூ 0, அது மறந்துடாதீங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்லையும் சைக்ளிக் ப்ராசஸ்லையும் டெல்டா யூ 0 தானே. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு சொன்ன உடனே டெல்டா யூ 0. டெல்டா யூ 0னா Q plus W is equal to 0. அப்படின்னா Q is equal to minus W or W is equal to minus Q. புரியுதா? புரியுதா? எஸ். இதெல்லாம் தேவை. ஸோ Q is equal to minus Wன்னு சொன்னா ஒர்க் ரெண்டு விதமா இருக்குல்ல. irreversible ஒர்க்கும் இருக்கு, ரிவர்சிபிள் ஒர்க்கும் இருக்கு. அப்போ முதல்ல நான் irreversible ஒர்க் எடுத்தேன். Q is equal to minus W. Q is equal to minus W. அப்படின்னா ரெண்டு பக்கம் ஒர்க்குக்கும் நான் irreversible கொடுத்தேன், ஹீட்டுக்கும் நான் irreversible கொடுத்தேன். ஸோ Q irreversible, இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிக்க போறேன். Q irreversible is equal to மைனஸ். இந்த மைனஸ் தான் இங்க மைனஸ் இருக்கு பிராக்கெட்டுக்குள்ள. irreversible ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? அதுக்கு இன்னொரு மைனஸ் இருக்கு, மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி. ஸோ Q irreversible, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் டியூரிங் irreversible ப்ராசஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சது, பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி. ஒர்க் irreversible ஃபார்முலா மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி. ஏன் இப்படி வந்தது? ஏன்னா when ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு சொன்னா டெல்டா யூ 0 ஆகும். டெல்டா யூ 0னா Q plus W 0 ஆகும். Q plus W 0னா Q is equal to minus W ஆகும். அதனால தான் Q is equal to P external into delta V. புரியுதா? this is irreversible. இதே மாதிரி ரிவர்சிபிளுக்கும் பண்ணலாமா? பண்ணலாம். பாருங்க, Q reversible is equal to minus work reversible. Reversible work ஓட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? reversible work minus 2.303 nRT log V2 by V1 or minus 2.303 nRT log P1 by P2. அதேதான், அதுக்கு மைனஸ் போடுங்க. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். 2.303 nRT log V2 by V1 or 2.303 nRT log P1 by P2. clear புரியுதா? ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வச்சு அதுல ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்தா டெல்டா யூ 0 ஆகும். டெல்டா யூ 0 ஆச்சுன்னா Q will be minus W ஆகும். அப்போ நாம ரிவர்சிபிள் ஒர்க்குக்கும்
irreversible ஒர்க்குக்கும் Q ஓட எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சோம். அதுதான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தோம். கிளியர்? இப்போ அடுத்தது அடியபேட்டிக் ப்ராசஸ். சாதி தானே சாதி கேட்டிருந்தால அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன? அடியபேட்டிக் ப்ராசஸ்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ் சொன்ன உடனே Q is equal to 0. ஆனால் ஐசோதெர்மல் ப்ராசஸ் சொன்னால் டெல்டா T is equal to 0. Temperature constant, isothermal. No heat exchange, adiabatic. Okay. So, adiabatic process la Q0 நமக்கு தெரியும் first law என்ன சொல்றாங்க? delta U is equal to Q plus W. இப்பதானே சொன்னேன் adiabatic processனு. adiabatic processல Q0 தானே. அப்படினா Q இருக்காது. அப்ப W is equal to delta U. அப்போ அந்த Wக்கு ஒரு பேரு சும்மா ஒர்க் இல்ல adiabatic work. புரியுதா? delta U is equal to W adiabatic. W adiabatic. அப்ப adiabatic work ஓட ஃபார்முலா கேட்டா it is just change in internal energy. அவ்வளவுதான். Adiabatic work is equal to delta U. Okay? Adiabatic work is equal to delta U. அடுத்தது ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டெல்டா V 0. அப்படின்னா நம்ம ஃபார்முலா டெல்டா U is equal to Q plus W ல W 0 ஆகும். ஏன்னா W is equal to T external into delta V தானே. டெல்டா V 0 னா W 0 தானே. புரியுதா? டெல்டா V 0. See, இப்படி தானே இருக்கு நம்ம ஃபார்முலா. ஐசோகோரிக் டெல்டா V 0. அப்ப இது 0னா டெல்டா U is equal to Q. எப்போ? ஐசோகோரிக் ப்ராசஸ்ல என்ன கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட். சோ இங்க Q க்கு கீழ V னு போடலாம். QV is equal to delta U. What is Q? Heat. What is அதுக்கு கீழ ஏன் V போட்டிருக்கேன்? Constant volume. So this is the heat at constant volume that is equal to delta U. புரியுதா? This is very important. இந்த ரிலேஷன் படிச்சுக்கோங்க. Heat at constant volume delta U தான். Yes. Super sorry. Heat at constant volume delta U தான். மறந்துடாதீங்க. இதே மாதிரி heat at constant pressure delta H வரும், enthalpy வரும். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு தான் போறேன். என்தால்பியை பத்தி பேச போறேன். ஸோ இந்த ஸ்லைட்ல இங்க வந்து கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்கு. இந்த டேட்டா நீங்க படிக்கணும், இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனர்ஜி கன்வர்ஷன் தான். எலக்ட்ரான் வோல்ட், எர்கு, கலோரி, லிட்டர் ஏடிஎம், லிட்டர் பார், இதுல எல்லாம் எல்லாத்தையுமே ஜூல்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல எது பெருசுன்னு கேட்டா 1 லிட்டர் ஏடிஎம் பெருசா இருக்கும், 1 எலக்ட்ரான் வோல்ட் கம்மியா இருக்கும். அந்த வேல்யூ வச்சு நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்தால்பி. என்தால்பினா என்ன? என்தால்பிக்கு நாம யூஸ் பண்ற சிம்பல் H. It is the total heat content of the system. இதுக்கு ஃபார்முலா இருக்கா? இருக்கு. H is equal to U plus PV. U னா என்ன? இன்டர்னல் எனர்ஜி. PV னா பிரஷர் வால்யூம் ஒர்க். ஆனா அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால Hக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஆனா டெல்டா Hக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சோ அதனால நமக்கு டெல்டா H ஓட ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். டெல்டா H is equal to டெல்டா U plus P டெல்டா V. இது எப்போ? பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்போ டெல்டா P இருக்காதுல்ல, ஆனா பிரஷரும் வேரி ஆகுது வச்சுக்கோங்க. அப்போ டெல்டா H is equal to டெல்டா U plus P2 V2 minus P1 V1. சோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்போ? when pressure is constant. Second formula எப்போ? both pressure and volume is varying. So ரெண்டு ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க. and is a state function extensive property. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு part 1 ல டீடைலா சொல்லியிருக்கேன். So what is state function, what is path function, what is extensive property, what is intensive property. Okay, அத பத்தி எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியணும். ஓகே, clear? Yes. So clear? So இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க, ரெண்டும் இம்பார்ட்டன்ட். delta H is equal to delta U plus P delta V, or delta H is equal to delta U plus P2 V2 minus P1 V1 if pressure is also varying. ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, எஸ். ஃபார் gaseous reaction, chemical reaction, அதுல gaseous species இருக்காங்க அப்படின்னா நம்ம PV is equal to nRT ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ PV is equal to nRT னா P delta V is equal to
delta nRT substitute பண்ணுங்க delta H is equal to delta U plus P delta V தானே அந்த P delta V இருக்கிற இடத்துல delta nRT substitute பண்ணா இந்த equation கிடைக்கும் so இதுவும் ஒரு important formula எப்போ யூஸ் பண்ணணும் change in enthalpy delta H னா change in enthalpy for a gaseous reaction கேட்டா delta H is equal to delta U plus delta NGRT again நான் சொல்றேன் யார் delta NG delta Ng yaar it is the change in number of moles of gaseous species product la ethana gaseous moles irukku minus reactant la ethana gaseous moles irukku and the difference தான் delta Ng nu சொல்றேன் okay right okay இப்போ நாம கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன் heat at constant volume delta U னு சொன்னேன்ல அதே மாதிரி heat at constant pressure கண்டுபிடிக்க போறேன் heat at constant pressure is equal to delta H heat at constant volume delta U பார்த்தோம் heat at constant pressure is equal to delta H எப்படி பாருங்க first law ஓட ஃபார்முலா என்ன delta U is equal to Q plus W இப்போ நாம delta U is equal to Q plus W ல வர்க்குக்கு வந்து P delta V substitute பண்ணா delta U is equal to Q minus P delta V so இது வந்து first law of thermodynamics இப்போ நாம enthalpy படிச்சோம் delta H is equal to delta U plus P delta V so இது வந்து delta U ஓட expression first law of thermodynamics ல இருந்து delta U ஓட expression எடுத்து இந்த enthalpy ஓட ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த minus P delta V plus P delta V கேன்சல் ஆகும் delta H is equal to QP ஏன் இங்க Q P வந்து கீழே கொடுக்கிறேன் ஏனா நீங்க பாருங்க பிரஷர் வந்து நாம கான்ஸ்டன்ட்டா தான் எடுத்துறோம் பிரஷர் வேரி ஆகும்னு சொல்லலல சோ பிரஷர் கான்ஸ்டன்ட் சோ heat at constant pressure delta H heat at constant volume delta U மறக்காதீங்க இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் புரியுதா so delta H is equal to delta U plus P delta V பாருங்க delta H heat at constant pressure so delta H இருக்கிற இடத்துல QP substitute பண்ணலாம் delta U heat at constant volume அப்போ delta U இருக்கிற இடத்துல QV யும் substitute பண்ணலாம் plus P delta V அப்படினா QP minus QV இந்த QP minus P இந்த P delta V க்கு delta nRT னு கொடுக்கலாம் so QP minus QV is equal to delta nRT பாருங்க எவ்வளவு ஈக்குவேஷன் வருது இதெல்லாம் एक्चुअली எப்படினா ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு அதில இருந்து அப்படியே இவால்வ் ஆ வருது சோ அதனால இதெல்லாம் தேவை sometimes question paperல இப்படி கேட்கலாம் what is the difference between heat capacity at constant volume sorry heat capacity இல்ல what is the difference between heat at constant pressure and constant volume அப்படினு क्वेश्चन கேட்டா நீங்க பண்ண வேண்டியது delta nRT கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஏனா we have the formula QP minus QV is equal to delta nRT ரெடியா yes so QP இருக்கிற இடத்துல delta H QV இருக்கிற இடத்துல delta U that is equal to delta NG RT NG னா gaseous species தானே அதுக்கு தான் G போடுறேன் okay and இந்த ரிலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத வச்சு நாம சொல்லலாம் delta NG ஓட வேல்யூ 0 வந்தா delta H is equal to delta U change in enthalpy is equal to change in internal energy delta NG ஓட வேல்யூ பாசிட்டிவ் வந்தா enthalpy change in enthalpy greater delta NG ஓட less than 0 வந்தா change in internal energy greater okay அதே மாதிரி sometimes chemical reactionல equation பார்த்தா அதுல வந்து கேஸே இருக்க மாட்டேன் எல்லாமே சாலிடா இருக்கும் இல்லாட்டி லிக்விடா இருக்கும் கேஸே இல்லாட்டி delta Ng ஓட வேல்யூ 0 delta Ng ஓட வேல்யூ 0 ஆச்சுனா delta H is equal to delta U பாருங்க அதான் இங்க கொடுத்திருக்கு okay gaseous species இருந்தா தானே delta Ng இருக்கும் if there is only solid and liquid delta Ng இல்ல அவ்வளவுதான் and delta H ஓட change in enthalpy ஓட sign convention உங்களுக்கு தெரியணும் ஒரு சிஸ்டத்துல இருந்து ஹீட் ரிலீஸ் ஆகுதா இந்த சிஸ்டத்துல இருந்து எனர்ஜி வெளிய போகுதா அப்போ delta H வந்து எப்படி இருக்கும் delta H வந்து நெகட்டிவா இருக்கும் ஏன்னா சிஸ்டத்தோட ஹீட் குறையுது ஒரு சிஸ்டம் ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது delta H பாசிட்டிவா இருக்கும் அவ்வளவுதான் சோ delta H negative வரலாம் delta H positive வரலாம் delta H negative means heat release ஆகுது exothermic delta H positive means heat absorb ஆகுது endothermicல delta H positive exothermicனா delta H negative அவ்வளவுதான் சோ இதெல்லாம் நாம சொல்லியாச்சு அடுத்து heat capacity சோ பாருங்க heat capacity மூணு விதமா இருக்கு heat capacity மூணு விதமான heat capacity இருக்காங்க specific heat capacity இருக்காங்க molar heat capacity இருக்காங்க heat capacity என்ன
ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு சிஸ்டம், ஒரு சப்ஸ்டன்ஸ் அதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ஒரு 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறீங்களோ அதுதான் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு என்ன தெரியுமா? நீங்கள் எடுக்கிற சிஸ்டம் வந்து 1 கிராம் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். 1 கிராம் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ஒரு 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. 1 மோல் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ஒரு 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணுறது கொடுக்குறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அவ்வளோதான். ஸோ ஹீட் கெப்பாசிட்டின்னு சொன்னால் அங்கே 1 கிராமும் 1 மோலெல்லாம் கிடையாது. டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளோதான் ஹீட் கெப்பாசிட்டி. 1 கிராம் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. 1 மோல் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகணும், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ மூணுக்கும் ஃபார்முலா பார்க்கணும். இதில் ஹீட் கெப்பாசிட்டி வந்து பாருங்க, ஹீட் கெப்பாசிட்டி இஸ் எக்ஸ்டென்சிவ். ஹீட் கெப்பாசிட்டி எக்ஸ்டென்சிவ். ஆனால் அதுக்கு அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் மோலார் ஹீட் கெப்பாசிட்டியும் இன்டென்சிவ். ஏன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறேன் 1 கிராம்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன், மோலார் ஹீட் கெப்பாசிட்டிலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறேன் 1 மோல்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி மட்டும் எக்ஸ்டென்சிவ், மற்றவங்க எல்லாம் இன்டென்சிவ். புரியுதா? ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஹீட் கெப்பாசிட்டி ரெப்ரசன்டட் as capital C is equal to Q by delta T. Qனா என்ன? ஹீட்டு, delta T change in temperature. Okay, clear? So Q is equal to C delta T. Q is equal to C delta T at constant volume. இந்த எக்ஸ்பிரஷன்ல கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ C க்கு கீழே V வரும், Q க்கு கீழே V வரும். ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் நமக்கு தெரியும், அது டெல்டா யூ தானே, அதனால இங்க டெல்டா யூ வந்திருக்கு. புரியுதா? ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் டெல்டா யூ. அதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு சிபி டெல்டா டின்னு ஃபார்முலா வரும். அதே மாதிரி ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு சிபி டெல்டா டின்னு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஈஸி தானே? புரியுதா? இந்த ஃபார்முலா நீங்க படிச்சுக்கோங்க. இதுதான் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா. ஹீட் கெப்பாசிட்டி ரெப்ரசன்டட் பை த லெட்டர் கேபிட்டல் சி, தட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டா டி. இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி போகும்போது கேபிட்டல் சி இல்லை, ஸ்மால் சி, ஸ்மால் சி. Q by delta T அப்படியே இருக்கு, டிவைடட் பை என்ன இருக்கு? மாஸ் இருக்கு. இங்க என்ன டிஃபரன்ஸ்? இங்க வந்து 1 கிராம் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னல, அதான் டிஃபரன்ஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் நம்ம சப்ஸ்டன்ஸோட மாசு 1 கிராமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ Q by delta T தான் டிவைடட் பை மாசும் இருக்கு. அதே மாதிரி மோலார் ஹீட் கெப்பாசிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா Q by delta T தான் டிவைடட் பை N இருக்கு. என்னென்ன? மோல்ஸ். அவ்வளோதான். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மூணு இருக்கு. ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி எல்லாத்துலேயுமே Q by delta T, Q by delta T, Q by delta T. ஹீட் கெப்பாசிட்டியில் Q by delta T மட்டும்தான். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் Q by delta T கீழே மாசும் இருக்கு. மோலார் ஹீட் கெப்பாசிட்டியில் Q by delta T கீழே மோல்ஸும் இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க பார்த்துக்கோங்க. பாருங்க, திஸ் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி, திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, திஸ் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்துக்கோங்க. எஸ், ஹீட் கெப்பாசிட்டி ஒரே சப்ஸ்டன்ஸோட ஒரு சிஸ்டத்தோட ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தட் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் கம்பேர் பண்ணா, யூ கேன் ரைட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மோலிகுலர் வெயிட் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் there is a relationship between, அந்த ரிலேஷன்ஷிப்போட பேர் என்ன தெரியுமா? மேயர்ஸ் ரிலேஷன். என்ன? CPM என்ன? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அந்த டிஃபரன்ஸ் எடுத்தா யூ வில் கெட் R. இந்த ஃபார்முலாக்கு பேரு, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு மேயர்ஸ் ரிலேஷன். ஓகே, ரைட்டு. அடுத்தது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் என்ன தெரியுமா? அது பாட்டுக்கு நடக்குது, நாம எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்லாட்டி நாம ஒரு ட்ரிகர் மட்டும் கொடுத்தா போதும், ஒரு இனிஷியேஷன் மட்டும் கொடுத்தா போதும். If the process is taking place by its own or by a small trigger, அந்த ப்ராசஸ் பேரு தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அது பாட்டுக்கு நடக்கும். ஓகே, இப்போ என்ட்ரோபியை பத்தி பேச போறேன். வாட் இஸ் என்ட்ரோபி? என்ட்ரோபி இஸ் a measure of disorder, it's a measure of randomness. ஸோ இங்க வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த ரிலேஷன் நீங்க பார்த்துக்கோங்க. டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ ரிவர்சிபிள் பை டி. இது படிக்கிறேன்.
என்ட்ரோபியோட டெஃபினிஷன் எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அ மெஷர் ஆஃப் டிஸார்டர், இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். ஆனால் ஃபார்முலா டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ ரிவர்சிபிள் பை டி. இந்த கியூ ரிவர்சிபிள் நம்ம பார்த்துருக்கேன். வாட் இஸ் கியூ ரிவர்சிபிள்? கியூ ரிவர்சிபிள் when delta u is equal to 0, q is equal to minus w. So q reversible is equal to minus w reversible. புரியுதா? ஒர்க் ரிவர்சிபிள் ஒர்க் என்ன? மைனஸ் 2.303. அப்போ q ரிவர்சிபிள் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2.303 nRT. கீழே ஒரு t இருக்கு, டெம்பரேச்சர் கட் ஆகும். ஸோ 2.303 nr log v2 by v1 or 2.303 nr log p1 by p2. ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த சென்டென்ஸ் படிங்க. என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ். என்ட்ரோபினா என்ன? டிஸார்டர். என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் இன்க்ரீசிங். கண்டினியூஸ்லி இட் இஸ் இன்க்ரீசிங். அதான் சொல்றாங்க. என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் எ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கும் போதெல்லாம் இந்த யூனிவர்ஸோட என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. யூனிவர்ஸ்னு சொன்னா சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங் தானே. அப்போ சிஸ்டத்தோட என்ட்ரோபியும் சரௌண்டிங்கோட என்ட்ரோபியும் ஆட் பண்ணா யூனிவர்ஸோட என்ட்ரோபி கிடைக்கணுமா? கிடைக்க கூடாது. ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால இங்க வந்து எக்ஸ்பிரஷன் பாருங்க. டெல்டா எஸ் டோட்டல் அப்படின்னா டெல்டா எஸ் யூனிவர்ஸ்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் சிஸ்டம் பிளஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங். அதை விட கிரேட்டர் தேன் 0. இட் இஸ் இன்க்ரீசிங், கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். பிடிஎஃப் தரேன், கண்டிப்பா தரேன், பிடிஎஃப் தரேன், கிடைக்கும். ஸோ பாருங்க, டெல்டா எஸ் டோட்டல்னு சொன்னா யூனிவர்ஸ் தான், மறந்துடாதீங்க. டெல்டா எஸ் டோட்டல் கிரேட்டர் தேன் 0. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னு சொன்னா என்ட்ரோபி கூடும், கிப்ஸ் எனர்ஜி குறையும். கிப்ஸ் எனர்ஜி பத்தி அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. ஓகே, ஈக்குலிபிரியம்னு சொன்னா டெல்டா எஸ் பிளஸ் சிஸ்டம் பிளஸ் டெல்டா எஸ் பிளஸ் சரௌண்டிங் என்ன வரணும்? 0 வரணும். ஓகே, அடுத்தது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றாங்க? தேர்ட் லா, entropy of a perfectly crystalline substance is taken to be 0 at 0 Kelvin. 0 Kelvin டெம்பரேச்சர்ல ஒரு perfectly crystalline substance ஓட என்ட்ரோபியை நாம 0வா எடுத்துக்கலாம். நாம எடுத்துக்கிறது தான். ஓகே, இந்த சென்டென்ஸ் படிங்க. entropy of a perfectly crystalline substance is taken to be 0. நாம தான் எடுக்கிறதா, அது நாம அஸ்யூம் பண்றதா அது at 0 Kelvin. ஏன் அது? ஏன்னா இதெல்லாம் பிராக்டிகலி கிடையாது, இதெல்லாம் தியரிட்டிக்கல் ஐடியா தான். புரியுதா? ரியல் லைஃப்ல வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் என்ட்ரோபி 0 அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிப்ஸ் எனர்ஜி. வாட் இஸ் கிப்ஸ் எனர்ஜி? கிப்ஸ் எனர்ஜி இஸ் த எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் தட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்ல, என்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு தானே நான் எடுத்துட்டு இருக்கோம். இப்படியே நான் எடுத்துகிட்டே இருந்து வச்சுக்கோ, ஒரு 10 மணி நேரம் இப்படியே கிளாஸ் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னா என்ன? நான் சத்து போயிடுச்சா? இல்லை, சத்து போகலை, எனக்கு இப்போ எனர்ஜி இருக்குது. ஆனால் வேலை பண்ண வேண்டிய எனர்ஜி கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். வேலை பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அதைத்தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? அதனால மேக்சிமம் ஒர்க்குன்னு கேட்டாலும் மைனஸ் டெல்டா ஜி, யூஸ்ஃபுல் ஒர்க்னு கேட்டாலும் மைனஸ் டெல்டா ஜி, மறந்துடாதீங்க. ஏன்னா வேலை பண்றதுக்குன்னு யூஸ் பண்ற எனர்ஜி தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இஃப் தி வொர்க் இஸ் டன் பை தி சிஸ்டம், நெகட்டிவ் சைன் வரும்ல, அதனால தான் நெகட்டிவ் சைன். ஓகே பிடிஎஃப் லிங்க் கொடுங்க சார். டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ரைட். அண்ட் இது வந்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. when the delta, இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. g is equal to h minus ts. ஆனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. டெல்டா g is equal to delta h minus t delta s. ஓகே, இப்படி டெல்டா ஜியோட சைனு நெகட்டிவ் வந்தா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவ் வந்தா நான் ஸ்பான்டேனியஸ், 0 வந்தா ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கம்பேர் பண்ண போறோம். எஸ், திஸ் டேபிள் பாருங்க, எல்லாரும் பாருங்க. நம்ம ஃபார்முலா என்ன? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் தானே ஃபார்முலா. இப்போ டெல்டா ஹெச், டெல்டா எஸ், டெல்டா ஜி கமெண்ட் ஆன் ரியாக்ஷன். பாருங்க என்ன சொல்றேன்? டெல்டா ஹெச் நெகட்டிவ், டெல்டா எஸ் நெகட்டிவ். அப்படின்னா நெகட்டிவ், இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு, அப்போ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். அப்போ டெல்டா ஜியோட வேல்யூ பாசிட்டிவ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்ப நெகட்டிவ் வரும்? டெம்பரேச்சரோட வேல்யூ கம்மியா இருக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் இது வந்து டெல்டா எஸ் நெகட்டிவ்,
அப்போ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும்ல, அது வந்து நெகட்டிவ் வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். அதுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். ஸோ ஸ்பான்டேனியஸ் நடக்கலாம், ஸ்பான்டேனியஸாக இருக்கலாம், லோ டெம்பரேச்சர். புரியுதா? அடுத்தது பாருங்க, டெல்டா ஹெச் நெகட்டிவ், டெல்டா எஸ் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். அப்போ இங்கே யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்பவுமே டெல்டா ஜி நெகட்டிவ் தான், ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ். புரியுதா? அடுத்தது டெல்டா ஹெச் பாசிட்டிவ், டெல்டா எஸ் நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது எப்பவுமே டெல்டா ஜி பாசிட்டிவ் தான், ஸ்பான்டேனியஸ் ஆகவே முடியாது, ஆல்வேஸ் நான் ஸ்பான்டேனியஸ். அடுத்தது டெல்டா ஹெச் பாசிட்டிவ், டெல்டா எஸ்ஸும் பாசிட்டிவ், டெல்டா ஹெச் பாசிட்டிவ், டெல்டா எஸ் பாசிட்டிவ். ஆனால் மைனஸ் டி இருக்குல்ல, அப்போ அங்கே நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி இருக்கும், நெகட்டிவ் வரதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு, டெம்பரேச்சர் ஷுட் பி ஹையாக இருக்கணும், எனர்ஜி யூஸ்டு டு ஒர்க் இஸ் கிவ்ஸ் எனர்ஜி யூஸ்டு டு டூ யூஸ்ஃபுல் ஒர்க்னு சொல்லுவாங்க சுவாதி, அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி யூஸ்டு டு டூ யூஸ்ஃபுல் ஒர்க். ஒரு சிஸ்டத்துக்கு யூஸ்ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த டேபிள் புரிஞ்சுதா? எஸ். ஓகே, அவ்வளோதான். எஸ். ஸோ இதில் வந்து இதான் நம்ம ஃபார்முலா. அட் இக்விலிபிரியம்னு சொன்னால் டெல்டா ஜியோட வேல்யூ 0 ஆகும். அப்போ டெல்டா ஹெச் இஸ் equal to T delta S ஆகும். ஸோ T is equal to delta H by delta S ஆகும். இந்த டெம்பரேச்சருக்கு பேரு இக்விலிபிரியம் டெம்பரேச்சர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இக்விலிபிரியம் டெம்பரேச்சர். ஸோ டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும் இது ரெண்டும் பாசிட்டிவ் ஆகலாமா? பாசிட்டிவ் ஆகலாம். அப்போ ஸ்பான்டேனியஸ் ஆகுமா? ஆகும். எப்போ? டெம்பரேச்சர் இஸ் எபோவ் ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர். இது ரெண்டும் நெகட்டிவ் ஆனா அப்பவும் ஸ்பான்டேனியஸ் ஆகலாம். அப்போ டெம்பரேச்சர் இஸ் பிலோ ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? இஃப் டெல்டா ஹெச் ஒரு டெல்டா எஸ் ஏதாவது ஒன்று தான் பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, அப்போ டெம்பரேச்சர் நெகட்டிவ் ஆகும். டெம்பரேச்சர் நெகட்டிவ் தரவே மாட்டேன். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. Clear? So this is the expression for equilibrium temperature, delta H divided by delta S. Okay? Clear? அவ்வளோதான். Yes. Okay? புரியுதா? ஸோ நம்ம செஷன் இப்போ இங்கே முடியுது. நம்ம வந்து இதோட ஸ்லைடு வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஓகே, நிறைய ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா ஷீட்டு அப்போவே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லோ, செகண்ட் லோ, தேர்ட் லோ மட்டும் படிக்காதீங்க. அந்த லோக்கு முன்னாடி இது வந்து பாருங்கள், நானே வந்து ஒரு லோக்கு முன்னாடி ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து டீச் பண்ணியிருக்கேன். அந்த டாப்பிக் படிச்சுட்டு தான் அந்த லோக்கு போகணும். இன்டர்னல் எனர்ஜினா என்ன அதை படிச்சுட்டு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் லோக்குள்ளே போகணும். எந்தால்பினா என்ன அது படிக்கணும். என்ட்ரோபினா என்ன அதை படிச்சுட்டு தான் செகண்ட் லோ, தேர்ட் லோக்கெல்லாம் போகணும். புரியுதா? ஸோ ஒரு ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக படிங்க. இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் வந்து ரேண்டமாக டாபிக் எடுத்து படிச்சுட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, சரி, பார்க்கலாம். தேங்க்யூ.